கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் புதைக்குழியில் திடீரென விழுந்து காணாமல் போன தமிழ்நாட்டு குடும்பமாது விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணி விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கழிவு நீர் குழாய்கள் நுழைவாயில் 6 இடங்களில் திறக்கப்பட்டு மீட்பு படையினர் அவரை தேடும் பணியில் ஈடுபடுவர் என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் கூறினார். இண்டா வாட்டர் கன்சோர்டியத்தின் உதவியுடன் இந்த தேடல் மீட்பு பணி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது என்று அவர் சொன்னார். 6 சாக்கடை நுழைவாயில்கள் திறக்கப்பட்டு அவரை தேடும் பணியில் தீயணைப்பு மீட்பு இலாகா படையினர் ஈடுபடுவர். சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள விஸ்மா யாக்கினுக்கு முன்பாக உள்ள முதலாவது சாக்கடை நுழைவாயில் திறக்கப்பட்டு தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் விஜயலட்சுமியை கண்டுபிடிக்க இயலவில்லை என்று சுலிஸ்மி சொன்னார். அடுத்த கட்டமாக ஜாலான் மலாயு, டாத்தாரான் மர்டேகா, அக்ரோ பேங்க், புலாத்தான் கினாபாலு ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து தேடல் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.